ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சுடிதாரில் சைனீஸ் காலர் நெக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை தேவையான உயரம் எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு கழுத்தோட ஷோல்ட்ரு கழுத்து அகலம் எல்லாம் மார்க் பண்ணுவோம். இது வந்து காலர் நெக்குன்றனால ஃபுல் ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எனக்கு ஃபுல் ஷோல்ட்ரு வந்து 7 இன்ச்சு, அதாவது ஃபுல் ஷோல்ட்ரு வந்து 14, அதில் பாதி 7 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பேக் நெக் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் நம்ம வெட்டுவோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் ஹைட் அளந்துக்கிடுவோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஹைட் அளக்குறதுக்கு நம்ம அவங்களோட பாடிக்கு எவ்வளவு கழுத்து அகலம் வைக்கிறோம்ன்றதை பார்த்து அதே கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச் கழுத்து அகலம் வச்சுட்டேன். உயரம் வந்து 4 இன்ச் வச்சுருக்கிறேன். இங்கேயும் கீழேயும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கீழே வந்து 1/2 இன்ச் விடுவோம். காலர் நெக்குக்கு அது தேவையில்லை. மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட அகலத்துக்கு அடுத்து ஷோல்ட்ரு ஃபுல் ஷோல்ட்ரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்தோட அகலம் கீழேயும் 2.5 இன்ச் வச்சுருக்கிறேன். உயரம் 4 இன்ச் வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு கழுத்து வளைவு கொடுத்துக்குவோம். அடுத்து ஷோல்டர் நம்மளுக்கு ஃபுல் ஷோல்டர்னால இங்கே போட்டிருக்கிறது நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான், பேக்குக்கு இப்படி வராது. ஷோல்டருக்கு பேலன்ஸ் வந்து 4.5 இருக்குது. இந்த 4.5 நம்ம இது வந்து ஃபுல் ஷோல்டர்னால ஷோல்டருக்கு கிராஸ் கொடுக்கணும். அது வந்து அவங்களோட ஷோல்டர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச் வரைக்கும் விடலாம். நான் 3/4 இன்ச் விடுறேன். ஸோ 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரை இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஷோல்டருக்கு கிராஸ் கொடுத்துட்டு நம்ம ஆம்கோல் வரைய போகிறோம். ஆம்கோல் வந்து எக்ஸ்ட்ரா நார்மலாக வைக்கிற ஆம்கோல் அளவோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வைக்கணும். இவங்களுக்கு 4.5 இன்ச் ஆம்கோல், நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச்சாக வைக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம இதே 4.5க்கு நம்ம நேர்கோடு போடுறோம். லைட்டாக போட்டிருக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த மாதிரி காலர் நெக்கு க்ளோஸ் நெக்குக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நெக்குக்கு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கிராஸா. இப்போ இதுல இருந்து இந்த மாதிரி தான் கிராஸா கொடுக்கணும். ஆம்கோல் வளைவு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடலை அப்படின்னா கையும் உடம்பு உள்ளே போகாது அவங்களுக்கு. அடுத்து சுற்றளவு 8.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 1.5 இன்ச் சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து பாடியோட உயரம் மார்க் பண்ணுவோம். ஷேப் எடுக்கிறதுக்கு பாடியோட உயரம் மார்க் பண்ணையில் இங்கே தள்ளி வச்சு மார்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் கிராஸ் கொடுத்துருக்குறோம், அளவு மாறிடும். எப்பயும் போல் இந்த கார்னர் இந்த கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து கொடுங்க. பாடியோட உயரம் வந்து 21 இன்ச்சு. 2 இடத்துல மார்க் பண்ணினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்கு வரும். அடுத்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு அவங்களோட அண்டர் செஸ்ட் அளவு வேணும். அவங்க அண்டர் செஸ்ட் அளவு 14 இன்ச்சு. 14 இன்ச்சை மார்க்கிங் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. 14 இன்ச்சுக்கு அண்டர் செஸ்ட் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்டில் தான் நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது சுற்றளவு, இது இடுப்பு சுற்றளவு. இதுக்கும் தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் எக்ஸ்ட்ரா அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இங்கே நம்ம ஆல்ரெடி பாடி உயரம் ஸ்லிட்டு ஓப்பன் விடுறது எவ்வளோ உயரமோ அதை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் சீட் அளவை 9 இன்ச்சு
தையலுக்கு 1 இன்ச் விட்டால் போதும் ஓப்பன் மடிச்சு அடிக்கிறதுக்கு. இப்போது இந்த 3 அளவையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த பாயிண்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி தையலுக்கு விடுற போர்ஷனையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பின்கழுத்துக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச்சுக்குள்ளே விடலாம். அதிகமாக 1 இன்ச் வரைக்கும் பேக் நெக் ஹைட்டு கொடுக்கலாம். இவங்களுக்கு நான் ஒரு 3/4 இன்ச் விடுறேன். ஓகேங்களா? இதில் நம்ம வளைவு போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பேக் நெக்கு ஹைட்டு. ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 3 4 வச்சிங்கன்னா போதும். மறக்காமல் இந்த ஷோல்டர் கிராஸ் கொடுக்கணும். இந்த ஆம்போலுக்கு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஆம்போல் வளைவு கொடுக்கணும். இப்போது ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கீழே ஸ்லிட்டுக்கு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி கீழேயும் நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிறணும். அப்புறம் தான் கோடு போடணும். இங்கே 10.4 இன்ச் வருது தையலுக்கு சேர்த்து. அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கீழே. இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். கட் பண்ணையில் ரொம்ப கவனமாக பேக் நெக் தனியாக ஃப்ரண்ட் நெக் தனியாக கட் பண்ணணும். இங்கே ஃப்ரண்ட் நெக் நம்ம சின்னதாக கொடுத்துருக்கனால இங்கே ஓப்பன் கொடுத்து தச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக் நெக்கை மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட் நெக் மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். பேக்கை ரிமூவ் பண்ணிடுங்க ஃபுல்லாக. பேக்கை தனியாக எடுத்து ஃப்ரண்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.